வாங்க இன்னைக்கு எது எப்படி இல்ல புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாணலியில 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா வறுக்கணும். கூடவே நான் 1 டீஸ்பூன் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். கருப்புளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி சட்னியில ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிதமான சூட்ல வறுக்கணும், இல்லைன்னா கருகிடும். கருகுச்சுன்னா சட்னி டேஸ்டே மாறிடும். இப்போ உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கனால நம்ம இதை சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். நான் இதுல காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். முழுசா ஆட் பண்ணா வெடிக்க ஆரம்பிச்சிரும், அதனால கட் பண்ணியிருக்கேன். புதினா சட்னி ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அது காலையில பிரேக்ஃபாஸ்டோட எடுத்துட்டோம்னா நல்லா டைஜஷன் உருவாக்கும். ஸோ இதை காலையில நம்ம சாப்பிட்டோம்னா அந்த டே எல்லா ஃபுட்ஸும் நல்லா டைஜஷன் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ புதினா ஒரு கை அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதக்கணும். இலை நல்லா சுருண்டு வரணும், இல்லைன்னா சட்னி பச்சை வாசம் அடிக்கும். இப்ப பாருங்க, நல்லா இலையெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கேன். அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஏன் வறுக்கிறோம்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வாசம் வர ஆரம்பிச்சிரும். நான் அதனால ஒரு 5 செகண்ட்ஸ் அதை வதக்கிட்டு நான் இப்ப ஆஃப் பண்ணிட போறேன். ஸோ அந்த சூட்லயே அது நல்லா இதாயிடும், வதங்கிடும். இது ஆறணுன்னே நம்ம ஒரு மிக்சியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அரைச்சிக்க போறோம். மிக்சியில டிரான்ஸ்ஃபர் பண்ணோடனே நான் இந்த சட்னிக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சட்னி கெட்டு போகாம இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், அந்த புளிப்பு டேஸ்ட். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கிறேன், சட்னியோட டெக்ஸ்டர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப பாருங்க, சட்னியை நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம தாளிச்சு கொட்டியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் சூடான இட்லியோட நான் அதை சர்வ் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.